சாமி போனது போனதுதான் உங்க மேலதான் அதிகமா சந்தேகப்படுறாங்க. ஏன்னா கோஷ்டியா நீங்க கோஷ்டியா மூட்டை முடிச்சோட நான் என்னமோ சொல்லிட்டேன். அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அவன் புலியோதரை கட்டிட்டு போயிருக்கா, வேற எதுவும் எடுத்துட்டு போல அப்படின்னு சொன்னேன். இல்ல இருந்தாலும் புலியோதரைக்கு வச்சு கொண்டு சொல்றாங்க. இது பிராமண சொத்தும் தேவ சொத்தும் 3 தலைமுறைக்கும் விடுதலாம். அதனால ஒத்துக்குங்க. அதுக்கு தகுந்த என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்குவோம். சும்மா மாட்ட நிலைமை ஆடி வாங்கி அப்புறம் கோழி கறி இதெல்லாம் தேவையில்லாத. அதனால பாருங்க நீங்க விசாரிக்கிறீங்க. எல்லாம் கோஷ்டியா விசாரிக்கிறீங்க. விசாரிச்சு பார்ப்போம். சொல்ல வேண்டியானே என்ன ஒத்துக்க முடியாது, போத்துக்க முடியாது. என்ன பெருமாளுடையதெல்லாம் எத்தனைங்கள் மட்டும் எப்படி என்ன ஆச்சு என்னன்னு கேட்கறாங்க. எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாச்சு. போய் சொல்லுங்க. ஸ்பீக்கர் அதிகம். உற்சவத்துல எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அப்படி சந்தேகமா இருக்கு. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கோஷ்டியா வந்திருக்கீங்களா, இல்ல ஒருத்தர் 2 பேர் வந்திருக்கீங்களா? அப்படி சொல்லுங்க. கோஷ்டியா வந்திருக்கீங்க அத்தியான உற்சவத்துல சேவிக்கிறதுக்கு பெருமா எத்தனை அத்தியான உற்சவம் சேவிக்கிறதுக்கா கோஷ்டியா வந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன முடியாது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால நீங்க எங்களை கேட்காதீங்க, அப்படியே போய் சொல்லுங்க இருக்காங்க. நீங்க எடுத்து தனியா எங்க வீட்டுக்கு கொண்டு போறது சொந்தத்துக்கு பயன்படுத்துறது பெருமாள் காரியங்களுக்காக நாங்க நல்ல காரியங்களுக்கு தான் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க உங்களுக்கு சரி ஒத்துக்கொண்டார்களா? வெறுமனே வாங்க வேண்டும், கிராமங்களை விட சொல்லுவோம், கோவில் கணக்கினை அழைத்து வா, கிராமங்களை வாசிக்கட்டும்.